ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். வாங்க ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை பயிறு ஒரு 4 to 5 hours வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். இன்க்ரீடியன்ஸ் வந்து வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் வெட்டி வச்சுருக்க 2 ஸ்மால் ஆனியன்ஸ், அப்புறம் கருவேப்பிலை. இதை நல்லா கொஞ்சம் சாட் பண்ணி விடுங்க ஒரு 5 minutesக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டு நல்லா அது ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். அந்த டொமேட்டோவையும் நல்லா நீங்கள் சாட் பண்ணி விடுங்க. சாட் பண்ணி விட்டோன்னே தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே இதுக்கு தேவையில்லை. ஸோ அதை நல்லா சாட் பண்ணி விட்டுட்டோன்னே நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிரை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது நல்லா வேகணும், அப்போ தான் அது நல்லா ஸ்மாஷ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 விசில்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது நல்லா குழையும், இல்லைன்னா அது வேகாது. ஸோ 5 விசில்ஸ் வச்சு எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயிறு சப்ஜி. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங் மீ. Bye.